கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நல்ல கற்பனை இது. என்னுடைய ஒழுக்கங்கள் தான் என்னை வாழ வைக்குது. அதாவது ஒன்றும் அதை சொல்றான். ஒன்றும் எப்படி சொல்றாருன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், உயிரை விட ஓம்பப்படும் அப்படின்னா. விழுப்பம் தரக்கூடிய ஒழுக்கம் தான் உயிரை விட மேலானது. இப்போ நமக்கு என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னை வாழ வைக்குது. காலையில் நான் 8 மணிக்கு எழுந்துப்பேன், குடிச்சிருப்பேன், இல்லை வேலை செய்வேன், படிப்பேன், இல்லை வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், நல்லா இருப்பேன். இதெல்லாம் இப்படி நீங்களாவே பண்ணி உங்கள் ஒழுக்கத்துக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒழுக்கம் அந்த பழக்கம் உங்களை வாழ வைக்குது. மாற்று கருத்து இல்லை. காலையில எழுந்து ஏதோ மத போதகரோ ஏதோ எந்த மதத்தோட சடங்கோ எந்த மதத்தோட சம்பிரதாயத்தையும் நீங்க பண்றீங்கன்னா, அது எப்படி உங்களை வாழ வைக்குது? உங்களை வாழ வைக்காம பார்த்து உங்க பழக்க வழக்கங்கள் நீங்களா உற்பத்தி பண்ணி வாழ வைக்கிறதுக்கு பண்ணிருக்கிறீங்களா, இல்ல ஏதோ உங்களுக்கு கத்துன்னு நீங்க வாழாம இருக்கிறதுக்கு பழக்க வழக்கங்களை வச்சிருக்கிறீங்களா? நீங்க தான் கேட்கணும். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் வாழாம இருக்கிறதுக்கு பண்ணுதுன்ற. சில பேருக்கு மட்டும்தான் வாழ வைக்குது. சில பேருக்குனாக்கா என்ன மாதிரி அவங்களே புரிஞ்சுக்கினேன், அவங்களே ஒரு பழக்கத்தை உற்பத்தி. நான் என்னுடைய பயிற்சி ஏதோ கத்துனா ஒழுக்கம்லாம் இப்படிதான் சொல்லி தந்துருப்பேன். நீங்க எப்போ எழுதுறீங்களோ அதான் பிரம்ம முகூர்த்தம். ஆனால் டெய்லியும் பண்ணுங்க, நான் விருப்பமா பண்ணுங்க, இந்த மணிக்கு தான் பண்ணுங்க அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஷிஃப்ட் நைட்டு டேன்னு இருக்கும் அப்படிலாம் ஆளாளுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரிலாம் பேசியிருப்பேன். கேட்கறவருடைய பழக்க வழக்கம் எப்படி இதுன்னு எனக்கு தெரியாது. அதனால உங்க பழக்க வழக்கம் வாழ வைக்குதா, வாழாம வைக்குதா? பழக்க வழக்கங்கள் தான் நம்மளை பெரும்பகுதி வாழ வைக்காது. ஜாதியில தான் பொண்ணு தேடுவோம், பொண்ணு கிடைக்காது. 40 வயசு ஆகிட்டு பேருக்கு கல்யாணம் ஆகும். இப்போ பழக்க வழக்கம் தான் என்ன ஆயிருக்குன்னா, அவர் 40 வயசு வாழாத நிலை பண்ணிடுச்சு. நான் ஒரு வசதியாக இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும், இல்லை நான் வசதியாக இருக்கிறேன் இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு தேடுவோம். பழக்க வழக்கம் தான் வாழாம போனது. நான் எதனா கொடுத்தா திருப்பி அவங்க எதனா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஏற்படுது. நான் கொடுத்து அவரை இது பண்ணி, ஆனால் அவர் பயங்கர டைட்டாக திருப்பியே தர மாட்டேன்றாரு. அந்த பழக்க வழக்கங்கள் தான் என்னை அடிமையாகுது. நான் போய் எங்கே போய் நின்னாலும் நான் அவர் குருட்டு என் காலில் விழுந்தோன்னு நான் எனக்கு பழக்கமாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். யார்கிட்ட போய் நின்றுவேன், நிற்க வேண்டியதுதான். நான் டக்குன்னு காலில் வந்தாருன்னா ஆசீர்வாதம் பண்ணி கை இப்படி வச்சுனே போகணும். சில பேர் அப்படி வச்சுன்னு இருப்பாங்க, அப்படியே வச்சு சுத்து. பழக்க வழக்கங்கள் வாழ வைக்குதா, வாழாத வைக்குதான்னா பெரும்பகுதி என்னை பொறுத்த வரைக்கும் 90% பழக்க வழக்கங்கள் தான் உங்களை வாழ விடாம வந்து. நீங்க இப்ப நான் காலையில 2 இட்லி சாப்பிடுவேன் பழக்கமாயிட்டேன்னா, இந்த ஊர்ல இட்லி தேடுவேன். இட்லி கடையில் உடனே என் பழக்க வழக்கங்கள்லாம் மாறிட்டோம். காலில் ஒரே வேதனை ஆயிடும். அதே பர்கரா காலையில, இல்லை அதே குரசட்டா, எல்லாம் அதே இதுவா அப்படி பழக்க வழக்கம். காலையில இருந்தால் சாப்பிடுவேன், இல்லை மதியானம் தான் சாப்பிடுவேன், வாய்ப்பு வச்சா சாப்பிடுவேன்ற பழக்கமும் ஒன்று இருக்குது. காலையில் இட்லி தான் சாப்பிடுவேன், தோசை தான் சாப்பிடுவேன், பூரின்னு சாப்பிட்ற பழக்கமும் இருக்குது. பழக்க வழக்கங்களை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்கன்னு பார்க்கணும். பழகுறதுன்றது எங்கே போனாலும் எப்படி எந்த சூழ்நிலை ஆனாலும் அடாப்ட் ஆகிடுவேன், எந்த சூழ்நிலையோட பொருந்துருவேன்றதும் ஒரு பழக்கம் தான். எனக்கு இப்படிதான் ஒரு சூழ்நிலை இருக்கணுன்றதும் ஒரு பழக்கம் தான். ஸோ பழக்கம் தோஷமாவதா வழக்கமாவதான்னு பாருங்க. பழக்க தோஷம் தப்பு, பழக்க வழக்கம் நல்லது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.